வெல்கம் டு சன் ஃபேஸ் விலாக்ஷா. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க. சம்மர் வந்தாச்சா, ஸோ பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுன்னு குழப்பமாக இருக்கீங்களா? இந்த 8 விதமான ஹெல்த்தி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெளியில் வாங்கி கொடுக்காம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து பீனட் சாலட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து வறுத்த நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பெரிய ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வறுத்த நிலக்கடலையே தோல் நீக்கி நல்லா வந்து தோலெல்லாம் உரித்து பாதி பாதியாக நல்லா கையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பழுத்த ஒரு தக்காளியை நல்லா அந்த மாதிரி கையை வச்சு நசுக்கி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நசுக்கி நல்லா கையை வச்சு நல்லா ஃபைனாக பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பீனட் சாலட் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக இதில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் பக்கோடா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நமக்கு வந்து வீட்டிலே வந்து ரெடிமேடாக நம்ம வந்து ஆச்சி இல்லைன்னா எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு வச்சுருப்போம். ஸோ வந்து நம்ம வந்து நல்லா பெரிய ஆனியனை நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ணக்கூடாது, நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பூண்டு ஒரு 4-5 பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா அலசி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு கிணத்துல நல்லா போட்டு இப்போ நம்ம ஆச்சி பஜ்ஜி மாவு அதில் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பக்கோடா போடுற அளவுக்கு நம்ம வந்து மாவை போட்டு அதில் நம்ம எல்லாமே ரெடிமேடாக இருக்கனால எதுவுமே நம்மளுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேணுங்கிற அளவுக்கு அந்த பதம் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். நான் போடுறப்ப பார்த்தீங்க நல்லா உதிரியாக போட்ட மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நல்லா சூடான ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நல்லா உதுத்து விட்டு போடணும். நம்ம போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா மேல் ரொம்ப வந்து ரெட்டாக தீஞ்சு போயிடும். ஸோ உள்ளார வந்து நல்லா வெந்திருக்காது. ஸோ நம்ம போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டு வேக வச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு கொத்தி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி வரும். அவ்வளோதாங்க, மாவு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும். சப்போஸ் அது இல்லைன்னா கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு விழுது, நம்ம தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டு காரத்தை அந்த மாதிரி வாயில் வச்சு பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு போட்டு அதே மாதிரி பிசைஞ்சு போட்டிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். பஜ்ஜி மாவு இல்லைன்னா நான் அதை ஆப்ஷன் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் பிரெட் ரோஸ்ட், ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸுங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மில்க் பிரெட் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை வீட் பிரெட் எதுனாலும் சரி வாங்கி வச்சுக்கோங்க. ஜீனி, ஒரு முட்டை, ஒரு 1.5 டம்ளர் பால், பசும்பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. சப்போஸ் சூடாக இருந்துச்சுன்னா அதிலே வந்து தேவையான அளவு ஜீனி போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு முட்டையை வந்து தனியாக ஒரு டம்ளரில் வந்து அடித்து வச்சுக்கோங்க. பாலுக்கு தகுந்த மாதிரி நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1.5 டம்ளர் பாலுங்கிறனால ஒரே ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் பால் அதிகமாக போச்சுன்னா முட்டையை ஆட் பண்ணி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 முட்டையை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து முட்டையை கலக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஜீனி போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து முட்டையை வந்து பாலில் ஊற்றுனதுக்கப்புறம் அடிக்க தெரியலை அப்படின்னா நீங்கள் தனியாக டம்ளரில் முட்டையை நல்லா கலக்கி விட்டு நம்ம சூடான பாலில் ஜீனி கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலே அந்த முட்டையை கலக்கின முட்டையை ஆட் பண்ணி நல்லா ஸ்வீட்லாம் வந்து வாயில் வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டர் இல்லைன்னா கீ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2மே இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கீ பட்டருங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும், அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா வந்து கீ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மில்க் பிரெட் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த நம்மளோட அந்த பாலில் வந்து நல்லா 2 பக்கமும் மூழ்கி அதுக்கப்புறமா எடுத்து இதில் தோசைக்கல்லில் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா தேஞ்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதேமாதிரி 2 பிரெட் போட்டுக்கலாம். உங்களுக்கு தோசைக்கல் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரெட்டு கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா கீ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கீயை போட்டு பண்ணுறப்ப அப்படியே அந்த ரோஸ்ட் ஆகிறப்ப நல்லா வாசனை, நல்லா ஸ்மெல் நல்லா வரும். 2 பக்கமும் நல்லா மிதமான கோல்டன் ப்ரௌனில் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஸ்வீட் பிரெட் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி போட்டு கொடுங்க. பால், முட்டை இதெல்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணி கொடுங்க. நல்லாவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி வந்து நம்ம ரெட் ரைஸில் கொழுக்கட்டை எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ரெட் ரைஸை வந்து நைட்டே ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ரைஸை வந்து நல்லா 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ரைஸை வந்து நல்லா கழுவி விட்டு தண்ணியெலாம் நல்லா சுத்தமாக இல்லாத அளவுக்கு தண்ணியை ஃபுல்லாக தட்டை வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நம்ம வெறும் அந்த ரைஸ் வந்து உதிரியாக இருக்கணும், தண்ணி இல்லாமல். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பவுடராக வரும், இல்லைனா கட்டியாக ஆகிக்கும். நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஃபைன் ஒரு
ரெட் ரைஸ் அந்த மாவு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். மீதி உள்ளது நம்ம திரும்ப மிக்ஸி ஜார்லேயே போட்டு நம்ம அரைச்சி நம்ம திரும்பியும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நல்லா ஈரப்பதமாக இருக்கும் பார்த்திங்களா. அப்போ நம்ம வந்து நல்ல ஒரு மூடி அளவுக்கு கோகோனட் நம்ம மாவு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிங்க. சப்போஸ் தேங்காய் உடச்சி அந்த தண்ணி இருந்தால் கூட அதை ஊற்றிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஈரமாவுங்கிறனால நீங்கள் நிறையா ஊற்றிடாதீங்க தண்ணி. லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைய அந்த ஈரமாவுக்கு அதுக்கும் அந்த சர்க்கரை போட்டதுக்கு அதுக்கும் நல்லாவே இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி நல்லா வந்துடும் மாவு. ஸோ தண்ணியை வந்து அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் அந்த மெல்ட் ஆகிறதுக்காக, சர்க்கரை மெல்ட் ஆகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி பானை இல்லைன்னா இது பாயில் பண்ணுறது இருந்துச்சுன்னா அதில் நம்ம இந்த மாதிரி விரும்பின ஷேப்பில் கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வேர்வை தண்ணி விழுகாமல் இருக்கும். வேர்வை தண்ணி விழுந்துச்சுன்னா அது மாதிரி வளன்னு தண்ணியாக ஆயிரும். ஸோ அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சு நல்லா சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஒரு சூப்பரான ரெட் ரைஸ் கொழுக்கட்டை வந்து நல்லா ரெடி ஆயிரும். உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு இந்தமாதிரி நைஃபை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து மாவு நல்லா வெந்திருக்கும், ஒட்டாமல் வந்திருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இனிப்பு அரிசி கொழுக்கட்டை. இது ரொம்பவே எனக்கு பிடிச்ச ரெசிபி தான். சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுப்பாங்க. இதே வந்து நம்ம இனிப்புலேயும் செய்யலாம், நம்ம காரத்துலேயும் செய்யலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பச்சரிசி மாவு வீட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இல்லை கொழுக்கட்டை மாவு எதுனாலும் சரி, ஒரு டம்ளர் இப்போ எடுத்து அதில் ரவுண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து அந்த பேனை வந்து வச்சு அந்த மாவை வந்து லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு வறுத்து விடுங்க. நல்லா அடுப்பை சிம்மிலே வச்சு வருங்க. எது வரைக்கும் வறுக்கணும்னா, இப்போ இதை கையில் எடுக்கிறப்ப இந்த மாவு வந்து நல்லா உதிரியாக பொலன்னு கொட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு டம்ளர் மாவு போட்டோமா, அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி. இது அந்த அளவு தான் கரெக்டான அளவு, கொழுக்கட்டைக்கு கரெக்டாக இருக்கும். அதிலே வந்து ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வேணுங்கிற பதத்துக்கு அந்த கட்டியாக வரகளுக்கு அந்த அடுப்புலேயே வச்சு நம்ம வந்து கிண்டிக்கலாம். நான் அடுப்பை வந்து பற்ற வைக்கல. ஸோ வந்து நார்மலாக அந்த கொதி தண்ணியை வந்து ஊற்றி கிண்டிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் தண்ணி உங்களுக்கு கூட கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிக்க வரல கொலன்னு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் சிம்மில் வச்சு நீங்கள் அந்த மாவை வந்து நல்லா வதக்கி எடுக்கணும். நான் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வந்து நல்லா தண்ணியை வச்சு ஊற்றி கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நல்லா இந்த சப்பாத்தி மாவை பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் பிசைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கை சூடு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் பொறுமை தேவை. இதை வந்து நம்ம எவ்வளோ சின்னதாக நம்ம பண்ண முடியும். நீங்கள் வந்து ரவுண்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை நீட்டாகவும் வச்சுக்கலாம், எந்த உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வச்சுக்கலாம். ஆனால் எவ்வளோ பொடியாக உங்களால் அதை உருட்ட முடியுமோ அவ்வளோ பொடியாக அதை வந்து நீங்கள் உருட்டி எடுக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சொல்லப்போனால் அந்த நூடுல்ஸை கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நான் எனக்கு பிடிச்ச ஷேப்பில் நீட்டாக வந்து குட்டியாக எவ்வளோ குட்டியாக உருட்ட முடியுமோ நான் உருட்டி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அதே தட்டிலே நம்ம மேலே கூட போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று அது ஒட்டவே ஒட்டாது. நம்ம ஆயிலெலாம் போட்டு கிண்டிருக்கனால ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. இந்தமாதிரி கையில் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அப்படி திரட்டி எடுத்திங்கன்னா அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இதை பொடியாக வந்து நீங்கள் செய்கிறப்ப இதை வந்து நம்ம ஸ்வீட் போட்டும் செய்யலாம், இல்லை காரம் போட்டும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து விருப்பமான ஷேப்பில் நம்ம செஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை பாருங்கள், நான் எல்லாமே ஒன்றோட மேலே தான் போட்டிருக்கேன். எதுவுமே ஒட்டலை, உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அடுப்பில் இட்லி பானை வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி காயணும். எப்பயுமே வந்து தண்ணி காஞ்சதுக்கப்புறம் கொழுக்கட்டையை வச்சு அவிச்சு எடுங்க. தண்ணி காயறதுக்கு முன்னாடியே வந்து போட்டு எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி மேலே ஒரு தட்டு போட்டு ஈரத்துணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த எல்லா கொழுக்கட்டையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மேலே கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸில் வந்து இந்த கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த கொழுக்கட்டையில் வந்து தேங்காய் பூ போட்டுக்கோங்க, ஜீனி போட்டுக்கோங்க, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இதே காரம் தேவைங்கிறதுக்கு இட்லி பொடி இல்லைன்னா கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் போட்டு தாளித்து கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் ரெசிபி வந்து ஸ்வீட் சப்பாத்தி. இப்போ சப்பாத்தி மாவு மீதி இருந்தாலோ இல்லை ஸ்நாக்ஸுக்கு நம்ம சப்பாத்தி மாவு எப்பயும் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்தமாதிரி சின்ன உருண்டையாக நம்மளுக்கு குட்டியாக நம்மளுக்கு கொடுக்குறப்ப பசங்க வந்து அதை ஈஸியாக நல்லா சாப்பிடுவாங்க. சமோசா மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு மீடியம் ஷேப்பில் குட்டி உருண்டையாக நல்லா பால் மாதிரி உருட்டி நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. நைஸாக திரட்டிட்டு
அதில் தேங்காய் பூ ஜீனி வச்சுக்கோங்க. சப்போஸ் இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு காரம் மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு அதையுமே நம்ம ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி பாதி பக்கம் வச்சு மீதி பாதியை மூடி இந்த மாதிரி கார்னர்ஸை நல்லா அமுக்கி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ தோசைக்கல்லில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் இந்த சப்பாத்தியை நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியை அதில் போட்டுக்கோங்க. போட்டு 2 பக்கம் நல்லா ஆயில் ஊற்றி நல்லா வேகிற மாதிரி வெந்துடுங்க. இது ஒரு பக்கம் நம்ம திருப்பி போடுறப்போ இன்னொரு பக்கம் நல்லா உப்பி மேலே வரும். ஸோ அதில் சுற்றி உள்ள இந்த லேயர்ஸ் கார்னரில் உள்ள லேயர்ஸ்லாம் வந்து இந்தமாதிரி லைட்டாக நான் அமுக்கி விட்றேன் பாருங்க. அந்தமாதிரி நல்லா அமுக்கி விட்டு நல்லா அந்த மாவையும் வேக வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மேலே அந்த இது மட்டும் வெந்திருக்கும், அந்த ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி உள்ளது எல்லாமே வந்து வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சரியாக வெந்திருக்காது. ஸோ 2 பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் சப்பாத்தி ரெடி ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி பிரெட் எக் சாண்ட்விச். இப்போ பிரெட்டில் வந்து நம்ம ஸ்வீட் பிரெட் பார்த்தோம். இதே வந்து காரமாக சாப்பிட்னா எப்படி சாப்பிட்லாம்? ஸோ அதுக்கு நம்ம எக்கு போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மில்க் பிரெட் தான் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது. இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெருஞ்சீரகம் தட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பெரிய ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. கறி மசால் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சப்போஸ் இல்லைனா தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்து தகுந்த மாதிரி. நான் மிளகாய் அதில் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணால் மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளிலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை எவ்வளோ வேணுமோ ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு பட்டர் 2 பக்கம் நல்லா பட்டர் போட்டு ப்ரெட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் உள்ள ப்ரெட்டுக்கு வந்து அந்த ஸ்டஃபிங்கை வச்சு இன்னொரு ப்ரெட்டையும் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு 2 பக்கம் எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரெட் எக் சாண்ட்விச் ரெடி ஆயிடும். உங்களுக்கு சீஸ் பிடிச்சிச்சுன்னா சீஸும் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் ரெட் அவல். நம்ம வந்து சிவப்பு அவல்லே வந்து சிவப்பு அவல் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ சிவப்பு அவலில் நம்ம வந்து கழுவி தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்பியும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப நைஸாக இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நைஸாக உள்ள அவலாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ஊறி போயிடும். ஸோ ஊற வைக்க தேவையே இல்லை. இந்தமாரி தின் அவலாக இருக்கிறப்ப நம்ம வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சா மட்டும்தான் அதை நல்லா சாப்பிட முடியும். இல்லைன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றப்ப. டக்குன்னு நம்ம செய்யணும்னா நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவி விட்டுட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை இல்லை ஏலக்காய் பவுடர் எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான இது. நான் சின்ன வயசில் சாப்பிட்ட ரெசிபி தான். ஏன்னா அதில் வந்து ஒயிட் அவல் நாங்கள் அப்போ சாப்பிட்ருக்கோம், இது வந்து ரெட் அவல், அவ்வளோதான் வித்தியாசம். கண்டிப்பாக இந்த எல்லா ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன்ஃபீஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.